அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உலகம் உங்களை பார்த்து சொல்லும், நீ படிப்பு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, உனக்கு திறமை இல்லை, கிருபை இல்லை, உனக்கு பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது, யூ ஆர் அன்பிட், வேஸ்ட் என்று சொல்லி உலகம் சொல்லலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் சொல்லலாம், உங்கள் உறவினர் கூட சொல்லலாம், உங்கள் நண்பர் கூட உங்களை இகழ்ந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இந்த புத்தாண்டிலே 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவர் கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, படிப்பு இல்லைப்பா, அன்று ஊழியம் இல்லைப்பா, ஆண்டவரே என்னை உன் கைகளிலே தருகிறேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் நீ மேலாவாய், அநேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், உன்னை பயன்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நல்ல இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். யாருடைய தலையெல்லாம் குனிந்து இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையாகவே உங்கள் கரங்களை தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துங்க. நல்ல படிப்பு ஞானம் தாங்க, நல்ல வேலை தாங்க, நல்ல வருமானம் தாங்க, ஊழியம் தாங்க, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. திருமண காரியங்களை கர்த்தர் உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் தந்து நடத்துங்க. வேலை வாய்ப்புகள் உருவாக கர்த்தர் ஆசீர்வதி, ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை வாழ வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உண்மையாய் ஜெபித்த உங்களை கர்த்தர் உயர்த்துவார், வாழ வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். God bless you. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். Thank you.